இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை, ஸ்பைசஸ்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண சிக்கன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெய் காயவும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அப்புறமா அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை மல்லியையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கவும் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, வீட்டு குழம்பு மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது நல்லா அந்த மசாலா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வைக்கணுனாலும் தண்ணி ஆட் பண்ணாமல் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி தண்ணியாக வைக்கணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸ் குழம்பு கொதிச்சதுன்னா சிக்கன் வெந்துடும். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கேஸை சிம்மில் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் குழம்பு கொதிக்க விட்டுடலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டா ரெடி குழம்பு.